மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்னோட வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் நண்பா நண்பிகளே. என்ன டயலாக்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்மளுடைய நடிகர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சராக ஆக போகிறாருன்னு எல்லாத்துக்குமே நியூஸ் தெரியும். ஸோ அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் எப்படி வெற்றி பெற்றார், அதனுடைய சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம எத்தனையோ பிஸ்னஸ்கள் பண்ணுறோம், எத்தனையோ பேர் படிக்கிறாங்க மாணவர்களுக்கு, மற்றபடி என்ன அரசியலில் இருக்கலாம், இன்னும் பல துறைகளில் நம்ம வெற்றிக்காக பல விதமான உழைப்புகளை போடுவோம். எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கிறதில்ல. பலர் பல வருடமாக உழைச்சாலும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதில்ல. சிலருக்கு அவங்க ஒரு சரியான பேட்டர்னில் உழைக்கும்போது, ஒரு வெற்றியை நோக்கி நகரும்போது, சில டெக்னிக்கில் யூஸ் பண்ணும்போது அதுக்கு சரியான வெற்றி கிடைக்குது. ஸோ இப்போது விஜய் அவர்களுக்கு கிடைத்த அந்த வெற்றியின் சைக்காலஜி என்ன, அந்த சைக்காலஜியிலேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம், நம்மளுடைய பிஸ்னஸ்க்கோ அல்லது மாணவர்கள் உங்களுடைய ஃப்யூச்சருக்கோ உங்களுடைய ஸ்டடீஸ்க்கோ இல்லை எந்த துறையானாலும் அதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல த பவர் ஆஃப் பிராண்டிங். ஒரு சக்ஸஸ்க்கு முன்னாடி ஒரு பிராண்டை உருவாக்குறாங்க இல்லையா, அதில் தான் ஒரு முக்கியமான ஒரு எஃபெக்ட் இருக்குது, முக்கியமான ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் ஒரு சரியான பிராண்டை உருவாக்குனார் ஃபஸ்ட்டு. இதை சைக்காலஜியில் ஹேலோ எஃபெக்ட், ஒரு ஒளிவட்ட எஃபெக்ட் அப்படிம்பாங்க. அவங்கள சுற்றியில் ஒரு ஒளிவட்டம் வருது இல்லையா, அந்த ஒளிவட்ட எஃபெக்ட் அவர் எப்படி உருவாக்குனார்னு சொன்னால், தன்னுடைய படங்களில் அவர் வெற்றிகரமாக அந்த படங்களை கொண்டு போனார். எப்போவுமே வெற்றிகரமாக அதோடைய காட்சி அமைப்புகள், மற்றபடி அவர் பல பேருக்கு அது உதவி செய்கிறாப்படியும், பெரிய ஹீரோவாக அதில் சாதனைகள் பண்ணுறாப்படியும், அப்படி பல விஷயங்கள் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக அந்த அவரோட படங்கள்லாம் ஃபஸ்ட்டு கட்டமைக்கப்பட்டது. ஸோ மக்கள் எந்த துறையிலையுமே எல்லாருமே சினிமா துறையில் தான் இருக்கணும் மட்டும் இல்லை, எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தில் நம்பிக்கையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னு சொன்னால், மற்ற விஷயங்களையும் மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்க. ஓ, இதை கரெக்டாக பண்ணியிருக்கா, அப்படி இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டா அப்படி அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் மற்ற துறைகள்லேயும் அவங்க நுழையும் பொழுது, அவங்க இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் யோசித்து பார்ப்பாங்க. ஸோ அந்த பிராண்டை அவர் கரெக்டாக உருவாக்கியிருக்காரு. இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து மாஸ் சைக்காலஜி அண்ட் மாஸ் எமோஷ்னல் கனெக்ஷன். அதை அவர் ரொம்ப வெற்றிகரமாக பண்ணினார். அதாவது அவருடைய படங்கள் எல்லாம் பெரிய தலைவன் அப்படிலாம் காமிக்கிறத காட்டிலும், நானும் உங்கள் குடும்பத்தோடு ஒருத்தன், நாங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு அண்ணன், குடும்பத்தில் நான் ஒரு தம்பி, குடும்பத்தில் நான் ஒரு உறுப்பினர் போல் அவர் காமிச்சிக்கிட்டார். எல்லாத்தையும் அண்ணன் தங்கச்சியாக பார்க்கக்கூடிய டைலாக்லாம் ஒரு படங்கள்லாம் அதிகம் வரும். ஸோ அதவே சொல்லி ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனை அவர் உருவாக்கிட்டார். அவருடைய அரசியல் பிரச்சாரங்களில் கூட அதை அதிகம் வலியுறுத்தியிருப்பார். எல்லாம் நண்பர்களே நண்பிகளையும் பாரு, தங்கச்சியும் பாரு, அக்கா தங்கச்சி பாரு, அம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் அவரை ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக அவர் ஆக்கிட்டார். ஸோ அந்த எமோஷனல் கனெக்ஷன் அவருடைய வெற்றிக்கு ஒரு மிக மிக காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஊர்களில் அண்ணாச்சி கடைகளில் இதுலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களை அண்ணாச்சி, அக்கா, தம்பி அப்படி தான் கூப்பிடுவாங்க. அந்த ஃபேமிலியோட ஒரு ஆள் போல் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டால், கடைசியில் பிஸ்னஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். அந்த ஒரு பெரிய ஒரு பாயிண்ட், அந்த எமோஷ்னல் கனெக்ஷனை அவருடைய வெற்றியில் ஒரு முக்கியமான பங்கு வச்சிருச்சு. அதேபோல் பிஸ்னஸ்லாம் நம்ம பண்ணும் பொழுது, பிஸ்னஸ்க்காக மட்டும் பண்ணாமல், நம்ம அக்காவுக்கு பண்ணுறோம், தங்கச்சிக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உருவாக்கிட்டோம்னு வைங்களேன், அந்த பிஸ்னஸ் மிகப்பெரிய சக்ஸஸ் அமையும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்த விஷயம் ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல். அதாவது நம்ம அதிகமாக நம்ம ஆற்றலில் சும்மா அடிக்கடி யூஸ் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது. அமைதியாக இருந்துட்டு எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ விமர்சனங்கள் அதெல்லாம் வரும். அதனால் அமைதியாக அந்த அவர் என்ன சொல்வார் அப்படிங்கிறதுக்காக அப்படி அப்படி கொண்டு போய் கடைசியில் சரியான டைம் வரும்போது அதை பற்றி சொல்கிறது. ஸோ அது ஒரு பெரிய டெக்னிக் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. பல விமர்சனங்கள்லாம் அதெல்லாம் வரும், அவரை பற்றி வந்திருக்கு. உடனே இவர் பதில் சொல்லலை, உடனே பத்திரிகையாளர்களை சந்திக்கலாம், இது போல் பல விமர்சனங்களாக வந்தாலும் அந்த விமர்சனங்கள்லாம் அவர் பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், பல இடங்களில் ரொம்ப அமைதியாக சரியான நேரங்களில் சரியாக அவர் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு பல விஷயங்களை எடுத்துக்கலாம். சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணி அவர் செஞ்சதும் ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் நம்மளும் அந்த பிஸ்னஸில் மற்ற விஷயங்களில் நமக்கு அடிக்கடி நம்ம
உணர்ச்சி பொங்க விஷயங்கள செய்யாம, சரியான நேரம்படி காத்திருந்து, வெயிட் பண்ணி நம்ம விஷயங்கள செஞ்சோம்னு சொன்னா, நமக்கு சக்சஸ் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து ஹேண்ட்லிங் கிரிட்டிசிசம். பல நேரங்கள்ல வந்து கிரிட்டிசிசத்த பார்த்து நம்ம பயந்து, ஒளிஞ்சு எப்படி முடங்கி போவோம். பட் அவரு கிரிட்டிசிசத்தெல்லாம் வந்து அமைதியான வழியில பல நேரங்கள்ல சரியா தான் கையாண்டுருக்காரு. கிரிட்டிசிசத்தவே அத வந்து எப்படி பாசிட்டிவா மாத்துறது அப்படிங்கிற டெக்னிக்ல வந்து அவரு நெறைய ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவர் மீது வச்ச விமர்சனங்கள பல விஷயங்களுக்கெல்லாம் அவர் பதிலே சொல்லாம பல விஷயங்கள்ல அத வந்து அப்படியே டைல்யூட் பண்ணிட்டாரு. ஸோ பல விஷயங்கள் நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். கொஞ்ச நாள் அப்படியே அது கரைச்சு கரைச்சு உதாரணத்துக்கு வந்து கரூர்ல வந்து மரண விஷயங்கள் நடந்தது. அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து அத பத்தியே பேசல. பட் அது வந்து அ எல்லாருமே இது வந்து தவறா தான் சொன்னாங்க. அது சரியில்லன்னு சொல்லி. ஆனாலும் வந்து அவர் அமைதியா இருந்து இருந்து கடைசியில வந்து கொஞ்சம் அந்த அ டென்சிட்டி அந்த பிரச்சனையோட டென்சிட்டி குறைஞ்ச பொழுது அவரு வெளிய வந்து மன்னிப்பு கேட்கறது அப்படிலாம் பண்ணாரு. பட் அது வந்து நியாயமாங்கிறது நம்ம வந்து அது நியாயமா, நியாயமா இல்லைங்கிறத நான் சொல்ல வரல. பட் அது ஒரு வகையான டெக்னிக் அவர் பல நேரங்கள்ல யூஸ் பண்ணாரு. அதேபோல வந்து சில நடிகைகள் கூட அவரு வந்தாரு அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் அவரு வந்து உடனே வந்து பதில் சொல்லல. பதில் சொல்லாமலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே டைல்யூட் பண்ணி பண்ணி அத வந்து கரைச்சாப்படி ஆக்கிட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட அதையே வந்து அவர் இந்த டெக்னிக்கல் மூலியமா அவருக்கு பாசிட்டிவா பல விஷயங்கள மாத்திட்டாரு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு பல நேரங்கள்ல விமர்சனங்கள வந்து வரும்போது, நம்ம அத பத்தி ரொம்ப துவண்டு போகாம, கொஞ்சம் அமைதியா இருந்து, அத எப்படி பாசிட்டிவா ஏணிப்படி எப்படி மாத்துறதுங்கிறத நம்ம யோசிக்கணும். அது மூலமா கத்துக்க வேண்டிய விஷயம். மொத்தத்தில வந்து நம்ம விஜயோட வெற்றியில வந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து வந்து ஒண்ண வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நோக்கத்தோட. அவர் வந்து சினிமால வந்த ஃபர்ஸ்ட்டு காலகட்டத்தில இருந்தே அவருக்கு அப்பவே ஐடியா இருந்திருக்குது. ஃப்யூச்சர்ல வந்து அரசியலுக்கு வரணும்னு. அதுக்கு இருந்தே அவர் ஒவ்வொரு செங்கல்லா எடுத்து வச்சபடி கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணி தொடர்ந்து அத நோக்கி உழைச்சிட்டே இருந்திருக்காரு. அது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கும் நம்மளுடைய பிசினஸ்கள்லயோ, வாழ்க்கையில எந்த ஒரு குறிக்கோள வச்சாலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, கண்டிப்பா அது வெற்றி ஆகியே தீரும். ஸோ அது ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும். அடுத்த விஷயம் வந்து மாற்றத்தை ஏற்றுக்கொள்றது. இப்போ வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வரதுக்கு நம்ம ரொம்ப தயங்குவோம். ரொம்ப யோசிப்போம். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வர வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியம். அவர் எப்படி கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வந்தார்? நல்ல ஒரு அதிகமான சம்பளத்தில நல்ல ஒரு நடிகரா, வெற்றிகரமான நடிகரா இருந்தாரு. ஆனாலும் அந்த ஜோன்ல வந்து அரசியல்ங்கிறது வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்த பல நடிகர்கள் தோல்விய தான் அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஆனாலும் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து ஒரு துணிச்சலா குதிச்சாரு. ஸோ, நம்ம பல நேரங்கள்ல வந்து நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து வர்றதுக்கு ரொம்ப யோசிப்போம். அதில வந்து துணிச்சலா வெளிய வந்து நம்ம செய்யும்போது கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கும்போது நம்ம வெற்றிய அடையக்கூடிய சான்சஸ் அதிகம். தோல்வியும் வரலாம். அப்புறம் தோல்வி அடைஞ்சு திரும்பியும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து வெளிய அடுத்து வந்து தொலைநோக்கு பார்வை. அதாவது அ இப்போ இன்னைக்கு நடக்கிற விஷயத்துல வெற்றி தோல்வி வரலாம். ஆனாலும் தொலைநோக்குல வந்து நமக்கு வந்து இப்படி ஒரு நம்ம ப்ரொஃபஷன் அமையும் அப்படிங்கிற நோக்கில தான் அவர் செஞ்சிருக்காரு. அவர் வந்ததுமே அவரே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு. இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லி. ஆனாலும் இப்ப கிடைக்காட்டாலும் திருப்பி அடுத்த முறை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்திருப்பாரு. ஆனா பெரிய வெற்றியே இப்பயே கிடைச்சிருச்சு. ஸோ அது தொலைநோக்கி பார்வை வந்து எப்பவுமே வேணும். அத பேஸ் பண்ணி நம்ம எய்ம் பண்ணும்போது நமக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த படிப்பினைகள வந்து விஜயோட வெற்றியில வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அவருடைய வெற்றியோட அனுபவங்கள ஷேர் பண்ணது நமக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நடிகர் விஜய்க்கு அவர்களுக்கு சிறப்பாக ஆட்சி அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.